சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பூஜா அண்ணி நான் ரெடி ஆயிட்டேன். சரி பூஜா, நீ எதுக்கும் பயப்படாத. நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்புறேன், நீ அந்த இடத்துக்கு போயிடு. நீ தங்குறதுக்கான ரெண்டல் எல்லாத்தையுமே நானே பே பண்ணிடுறேன். ஹாஸ்டல் வார்டன் கிட்ட கூட பேசிட்டேன். பிரச்சனை ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீ அங்கே தங்கிக்கோ. முதல்ல நீ தைரியமா இரு. போயிட்டு எனக்கு கால் பண்ணு, மத்த எல்லாத்தையுமே அப்புறம் பேசிக்கலாம். அண்ணி நீங்க சொல்ற மாதிரி நான் இப்படி பண்றதுனால எல்லாமே மாறிடுமா? கண்டிப்பா மாறணும்னு நம்பிக்கவே. உனக்காக இத கூட நீ பண்ணாம இருந்தனா அப்புறம் யாரு தடுத்தாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. நீ அந்த வீட்ல இருந்தாதானே இந்த கல்யாணம் நடக்கும். நீ எங்க இருக்கன்னு யாருக்குமே தெரியாம போயிட்டா கண்டிப்பா அந்த சுந்தர் குடும்பமும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க போறதும் இல்ல. நானும் எவ்வளவோ யோசிச்சு பாத்துட்டேன் பூஜா. நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வரதை தவிர இப்போதைக்கு நமக்கு வேற எந்த வழியும் இல்ல. அது மட்டும் இல்ல, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சாதான் திருமாமாவே அவரோட முடிவை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரி அண்ணி, ஆனா நான் இது வரைக்கும் நான் வெளியில தனியா இருந்ததே இல்ல. பெருசா ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்ல. அதான் நீ கொஞ்சம் பயமா இருக்கு. நீ வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உனக்கு சின்னதா தெரியும். ஆனா ஒரு தடவை வெளியே வந்துட்ட அப்புறம் இந்த உலகமே உன் காலடியில இருக்கிற மாதிரி தெரியும். நீ எதுக்கும் பயப்படாத, தைரியமா கிளம்பு. சரி அண்ணி, நான் கிளம்புறேன். பூஜா, எங்க போற? நான் எங்கேயோ போறேன். இனி இந்த வீட்ல என்னால வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த வீட்டை விட்டு போறது தவிர எனக்கு வேற வழி தெரியல. பூஜா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஒழுங்கா உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. முடியாதுன்னு. இனிமே இந்த வீட்ல என்னால இருக்க முடியாதுன்னு. நான் போயே ஆகணும். பூஜா, சொன்னா கேளு. உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. உள்ள போ. அண்ணா சொல்றேன்ல, உள்ள போ. போகணும். அண்ணா ப்ளீஸ் பூஜா விடுங்க. பூஜா சொல்றத கேளு. உள்ள போ. மகா, இதோ திருமாப்பிளையும் வந்துட்டாப்ல. ஆமாங்க. என்னங்க, திரு வீட்டுக்கு வந்துட்டான் போல இருக்கு. அவங்கிட்ட என்ன ஏதுன்னு பேசி பூஜா விஷயமா முடிவெடுத்துருவாங்க. சரி, பேசிடுவோம். என்ன மகா? உள்ள வா, பேசிடுவோம். அத்தை, அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல. என்னாச்சு கீர்த்தி? ஏன் பதட்டமா இருக்க? நீங்க உள்ள வாங்கல, நான் சொல்றேன். வாங்க. என்ன கீர்த்தி? அண்ணா பூஜா சொன்னா கேளு. உள்ள போ. விடுங்க. பூஜா. ஐயோ பூஜா, எந்திரிமா. பூஜா எழுந்திருமா. பூஜா எழுந்திருமா. எழுந்திரு. பூஜா, டேய் என்னடா? ஐயோ என்னடா, எதுக்கு இவ்வளவு இப்படி அடிக்கிற? ஏம்பா, என்ன இது புது பழக்கம்? பொம்பளை பிள்ளைய கை நீட்டி அடிக்கிறது? நானும் எவ்வளவு தூரம்பா சொல்றது? சின்ன பொண்ணுன்னு பார்த்து பார்த்து செஞ்சா இன்னைக்கு என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆள் வளர்ந்து நிக்கிறா.
இத்தனை காலமா பார்த்து பார்த்து அவளுக்கு நல்லது செஞ்சுட்டு இருக்கிற அண்ணன் இந்த விஷயத்துல மட்டும் கெட்டது செஞ்சிருவேனா நானு? ஏன் அவ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? பேக தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கிளம்புறான். வீட்டை விட்டு போக துணிஞ்சிட்டியா? என்னடி அண்ணா சொல்றது உண்மையா? ஆமா அண்ணி, நானும் இவரும் கொஞ்ச நேரம் லேட்டா வந்திருந்தா கூட இந்நேரம் பூஜா வீட்லயே இருந்திருக்க மாட்டா. நல்ல வேளை நாங்க 2 பேரும் சரியான நேரத்துக்கு வந்தோம். இல்லனா நம்ம எல்லாரும் தெருவா இந்த அம்மாவை தேடிதான் அலைஞ்சிட்டு இருந்திருக்கணும். என்னடி இது? படுபாவி படுபாவி, ஏண்டி இப்படி பண்ண? உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்து ஆளாக்கினது இதுக்காக தானா? நீ சும்மா இருமா. ஏம்பா, சின்ன பொண்ணு தெரியாம ஏதோ பண்ணிட்டா, அதுக்கு போய் நீ கை நீட்டலாமா? என்னப்பா காரணம் இல்லாம இவ மேல கை நீட்டுவனா? இவ மேல உயிரே வச்சிருக்கேன். அதே மீறி இப்படி நடந்திருக்கேன்னா அவ என்ன பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.